Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் கிரேவி. ஒரு சின்ன ட்விஸ்டுடன் செய்ய போறேன். பாருங்க. நல்ல டேஸ்டியான சிக்கன் கிரேவி ஃபார் பரோட்டா. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு சின்ன ட்விஸ்டோட ஒரு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் சேர்த்திருக்கேன். அதாவது தேங்காயையும் ஆனியனையும் நல்லா ஃப்ரை பண்ணி இதோட சேர்த்திருக்கேன் இந்த கிரேவியில். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்குது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் சால்ட் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மசாலா பொருட்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நான் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ மல்லி விதைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ தனியாக நல்லா வறுத்துடலாம். நல்லா நறுமணமாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நம்ம செஞ்சோம்னா. ஸோ ஃபஸ்ட்டு தனியாக வறுத்துடலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு தனியாவையும் ஒரு 6 காய்ந்த மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்த உடனே இது கூட கொஞ்சம் லவங்கப்பூ, ஒரு 10 லவங்கப்பூ, கிராம்பு, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடுறேன். நல்லா பொன்னிறமாக வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நீங்கள் மசாலா சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவியும் இல்லை குழம்பு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். தேங்காய் ஒரு மூடி தேங்காய் நல்லா திருகி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்காவையும். ஸோ நல்லா நறுமணமாக இருக்கும் நம்மளுடைய கிரேவி. ஸோ அதுக்காக தான் இந்த ட்விஸ்ட் தான் நான் சொன்னேன், சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்புக்கு, மட்டன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும், சிக்கன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு பெரிய ஆனியன், வெங்காயமும் அதையும் நான் ஆனியன் ஆயில் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 5-6 கருவேப்பிலையும் சேர்த்து அதோட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன் மிக்சியில். காரம் உங்களுக்கு வேணும்னா 2 பச்சை மிளகாய் இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டாலும் போதும். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இந்த தேங்காயுடன் இந்த ஆனியன், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆற விடுவோம். ட்ரையாக கூல் ஆன உடனே இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டோம். பேஸ்ட் மாதிரி அரைச்சியாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன், ப்ரெஷர் பேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்த உடனே பிரிஞ்சி இலை, கறிவேப்பிலை, தக்காளி 2 நறுக்கி வச்சது அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இல்லையா சிக்கன் குழம்புனா, அதனால் இஞ்சி பூண்டை நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நுணுக்கி எடுத்து சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்டியாக, அரைக்கிறத விட. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு சீக்ரெட் தான். உங்களுக்கு நல்லா கிரேவி நல்லா வாசமாக இருக்கணும்னா இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டையும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இடித்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துப்போம். மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வீட்லேயே அரைச்சி கரம் மசாலா தூள், அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஸோ இந்த ஓரத்தில் எண்ணெய்லாம் வருது பாருங்கள். நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சிக்கன் அதோட போட்டுட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிடணும் நல்லா. சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் சிக்கன், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்கிடணும். ஃபஸ்ட்டு சால்ட்டு நமக்கு தேவைக்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு 2 நிமிஷம். அப்புறம் அந்த அரைச்சி வச்ச மசாலா விழுது அதையும் இதோட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துப்போம். அதோட சேர்த்துட்டு நான் ப்ரெஷர் குக்கரை மூடிட போகிறேன். மூடி ஒரு 5 விசில் நல்லா வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நல்லா சிக்கன் நல்லா குழைய வெந்துடும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லி இலைகளை போட்டு ஒரு 2 நிமிஷம் சுண்ட விடுவோம். நல்லா கிரேவியாக கிடைக்கும், திக்காக. ஸோ இதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் வெங்காயம் நான் கொஞ்சம் எடுத்து ஆனியன் கொஞ்சம் வதக்கி அதோட சேர்த்துக்கிறேன் எண்ணெயில். ஸோ அப்போ லாஸ்ட்டாக சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கிரேவியோட நல்லா இருக்குது. ஆனியனை கடைசியில் கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இது மேலே நம்ம லேயராக போட்டு வச்சோம்னா நல்லா இருக்குது அந்த கிரேவி. பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எக் மசாலா கூட செஞ்சுக்கலாம்.